வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் முற்றுகையை உடன் அமெரிக்கா நிறுத்தவும் ஈரான் தலைவர் காட்டம். இஸ்ரேலுடனான கூட்டுறவு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் ஸ்பெயின், ஸ்லோவேனியா, அயர்லாந்து. போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் அமெரிக்கா. பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்த அமெரிக்க துணை ஜனாதிபதி. பேரழிவை ஏற்படுத்தும் ஆபத்தான ரசாயனங்களுடன் ஈரான் கப்பல். நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். மனித உரிமைகள் சரிவுக்கு நெதன்யாகு, புடின், ட்ரம்ப் காரணம் என வெளியான அறிக்கை. ஈரானுடனான தொடர்பிலுள்ள 14 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி தடை. ஈரான் போரின் எதிரொலி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீன ஜனாதிபதி அறிவித்த உறுதிமொழி. உக்ரைன் தலைநகர் கீவை உலுக்கிய சம்பவம், அங்காடியில் துப்பாக்கிச்சூடு. இலங்கைக்கு நகர்வெடுத்துள்ள இந்திய போர்க்கப்பல். சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. நாளைய தினம் தமிழக சட்டமன்ற தேர்தல். கேரளாவில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் பாரிய நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டுமானால் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என எகிப்துக்கான ஈரான் தூதரக தலைவர் முஜ்தபா பெர்தௌசி போர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை அன்று இதுகுறித்து பேசிய அவர், அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை என்பது சாத்தியமற்றது என்றும், அமெரிக்காவின் இந்த தடையை நீக்குவதே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான முதன்மையான நிபந்தனை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் மத்தியஸ்தில் நடைபெறும் இந்த அமைதி நிலைப்பாட்டை இதன் மூலம் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான தனது கூட்டுறவு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது குறித்தும் அதிகாரப்பூர்வமாக விவாதிக்குமாறு ஸ்பெயின், ஸ்லோவேனியா மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியுள்ளன. இதுகுறித்து பேசிய ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர், தற்போதைய சூழல் மிகவும் அபாயகரமானது என்றும், வளைகுடா போருக்கு பிறகு இப்பிராந்தியம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி இதுவென்றும் எச்சரித்துள்ளார். வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுடனான எதிர்கால ஒத்துழைப்பை குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய மட்டத்தில் ஒரு தீர்க்கமான விவாதத்தை மேற்கொள்ள இந்த 3 நாடுகளும் அழுத்தம் கொடுத்து வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் நிறைவடைந்த இருந்த ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை கால வரையறையின்றி நீடிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். போரை முடிவு கொண்டுவர மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபின் வேண்டுகோளை ஏற்று இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய தலைவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை முன்வைக்கும் வரை ஈரான் மீதான எங்களது தாக்குதலை நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டுள்ளேன் என ட்ரம்ப் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த போர் நிறுத்த நீடிப்பு அமெரிக்காவால் ஒரு தலைப்பட்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அல்லது இஸ்ரேலுக்கு இதற்கு சம்மதிக்குமா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா கடற்படையின் முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என ட்ரம்ப் தெளிவுபடுத்தினார். ஈரானிய தலைமை பலவீனம் அடைந்துள்ளதாகவும், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததனால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாக்கப்படும் எனவும் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஈரான் கடுமையாக சாடியுள்ளது. ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகர் மெஹ்தி முகமதி தெரிவிக்கையில், இந்த கால நீட்டிப்பு ஒரு திடீர் தாக்குதலுக்கு தயாராவதற்கான அமெரிக்காவின் தந்திரம். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையே ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு தான். இதற்கு ஈரான் விரைவில் பதிலடி கொடுக்கும் என அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா ஈரானின் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த நிலையில் அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் நேற்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்கா கைப்பற்றியிருந்த ஈரான் கப்பலில் ஆபத்தான ரசாயனங்கள் இருப்பதாகவும், இது பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்கா கடற்படை ஏப்ரல் 18 அன்று சிறைப்பிடித்திருந்தது.
இந்நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமெரிக்காவின் குடியரசுக் கட்சித் தலைவரான நிக்கி கேலி, இந்த கப்பல் சீனாவிலிருந்து ஈரான் நோக்கி சென்றதாகவும் அதில் ஏவுகணைகளுக்கான வேதிப்பொருட்கள் இருந்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் இந்த கப்பலில் இருந்த ரசாயனங்களை டயல்யூஷ் என குறிப்பிடுகின்றனர். இவை உரம் தயாரிப்பதற்கோ அல்லது பெயிண்ட் தொழிற்சாலைகளுக்கோ பயன்படுத்தப்படலாம் என்றும் இவற்றை சுத்திகரிப்பதன் மூலம் ஏவுகணைகளுக்கான வெடிபொருட்களாகவும் மாற்ற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் அம்மோனியம் பெர்குளோரேட், ஹைட்ராசின் மற்றும் பாலிமர்கள் இருப்பதாக கூறுகின்றனர். இதில் ஹைட்ராசின் என்பது திரவ எரிபொருள் ஏவுகணைகளில் உந்து சக்தியாக பயன்படுத்தப்படும் ரசாயன வகை என்றும் கூறப்படுகிறது. ஈரான் சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக கூறிக்கொண்டு சீனாவின் உதவியுடன் மறைமுகமாக தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை வலுப்படுத்துகிறது என்றும் நிக்கி ஹேலியின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஈரான் இதனை முழுமையாக மறுத்துள்ளதுடன் கப்பலில் வந்த சரக்கு அனைத்தும் தொழில்துறை சார்ந்த மூலப்பொருட்கள் மட்டுமே என்று விளக்கமளித்துள்ளது. ஈரான் ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதலுக்குள்ளான 3 கப்பல்களையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இலக்காக கொண்டுள்ளது. மேலும் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டு தற்போது ஈரான் கடற்கரைக்கு அருகில் நிலை தடுமாறி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த கப்பல்கள் IRGC கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு ஈரான் கடற்கரையை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த தகவல்கள் IRGC கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் தலைவர்கள் உலகளாவிய மனித உரிமைகளை அளிப்பதில் முன்னணியில் இருப்பதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கடுமையாக சாடியுள்ளது. செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட தனது வருடாந்த அறிக்கையிலேயே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோரை வெறிபிடித்த வேட்டைக்காரர்கள் என அந்த அமைப்பு வர்ணித்துள்ளது. இந்த தலைவர்களின் நடவடிக்கைகள் மற்ற நாடுகளும் இதேபோன்ற அத்துமீறல்களில் ஈடுபட தூண்டுதலாக அமைவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரின் அழிவுகளுக்கு பிறகு 80 ஆண்டுகளாக பேணப்பட்டு வந்த சர்வதேச ஒழுங்குமுறை கடந்த 2025ஆம் ஆண்டில் தலைகீழாக மாற்றப்பட்டுள்ளதாக அம்னெஸ்டியின் தலைவி ஆக்னஸ் காலமார்டு தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை, யுக்ரைனில் ரஷ்யாவின் போர்க்குற்றங்கள் மற்றும் ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஆகியவை சர்வதேச சட்டங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதற்கு முக்கிய உதாரணங்களாக காட்டப்பட்டுள்ளன. எனவே பாலஸ்தீன ஆதரவு இயக்கங்களை ஒடுக்குவதில் பிரித்தானியா போன்ற நாடுகளும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த இருண்ட சூழலிலும் சில நம்பிக்கை கீற்றுகள் தென்படுவதாக அம்னெஸ்டி குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்துள்ள வழக்கில் பல நாடுகள் இணைவது, ஆப்கானிஸ்தானின் தலிபான் தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததும் மற்றும் உலகெங்கிலும் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் ஆகியவை மனித உரிமைகள் பாதுகாப்பதற்கான எதிர்ப்பின் அடையாளங்களாக அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் உள்ள போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக அறிவிப்பதற்கு முன்பு அமெரிக்கா தெஹ்ரான் அரசின் மீது தனது பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்க முயன்றுள்ளது. வாஷிங்டனில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பில் அமெரிக்காவின் நிதித்துறை அமைச்சகத்தின் OFAC ஈரான், துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள 14 நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் விமானங்களுக்கு தடை விதிப்பதாக தெரிவித்துள்ளது. இவர்கள் ஈரான் அரசின் சார்பில் ஆயுதங்கள் அல்லது ஆயுத கூறுகளை வாங்குதல் மற்றும் போக்குவரத்துக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை நடைமுறையில் அந்த நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும். மேலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 50% அல்லது அதற்கு மேல் உரிமையுள்ள தொடர்புடைய நிறுவனங்களும் இதன் கீழ் வரும் என்றும் அவற்றை கட்டாயமாக அறிக்கை செய்ய வேண்டும். அமெரிக்க குடிமக்கள் மட்டுமின்றி அமெரிக்காவில் உள்ள அல்லது அங்கு வழியாக செல்லும் வெளிநாட்டு நபர்களும் கூட இந்த தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் ஈடுபட தடை செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள போரினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவ தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் மொசாம்பிக் ஜனாதிபதி டேனியல் சாப்போவை சந்தித்து பேசிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். எதிர்வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் வெளிநாட்டு தலைவர்களுடனான தொடர் சந்திப்புகளை ஷி ஜின்பிங் முன்னெடுத்து வருகின்றார். மத்திய கிழக்கில் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் விளைவாக எரிபொருள், உணவு மற்றும் உரம் போன்ற இறக்குமதிகளை பெரிதும் நம்பியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன.
இந்த நிலையில் ஈரான் போரின் தாக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் எதிரொலிப்பதை ஏற்றுக்கொண்ட ஷி ஜின்பிங் அமைதியை நிலைநாட்டவும் வளர்ச்சியை தொடரவும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் கைகோத்து செயல்பட சீனா தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கியேவில் உள்ள கோலோசிவ்ஜி மாவட்டத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று நபர் தானியங்கி துப்பாக்கியுடன் சராமரியாக சுட்டபடி வீதிக்குள் புகுந்ததில் வீதியில் சென்ற 4 பேர் அதே இடத்தில் உயிரிழந்துள்ளனர். அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டனர். சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளுள்ள அவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் போர்க்களமாக மாறியுள்ளது. தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உக்ரைனின் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அந்த நபருடன் சுமார் 40 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS போர்க்கப்பல் நேற்று முன்தினம் காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இக்கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க முறைப்படி வரவேற்றுள்ளனர். இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து கலப்பு வாயு முக்குளிப்பு பயிற்சி எனும் விசேட கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாட்டு கடற்படைகளின் முக்குளிப்பு பிரிவுகளுக்கிடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன் கருதி கொன்சியுலர் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தூதரகம் அறிக்கை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கு அமைய வார நாட்களில் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மாத இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஏற்பாட்டின் கீழ் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு தூதரக உதவியை வழங்குவதற்காக அதிகாரி ஒருவரை பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருக்கும் அணுகலையும் வசதியையும் மேம்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு முதல் வியாழன் வரை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை, ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு வெள்ளிக்கிழமை அமர்வுகளின் போது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூடுதல் செயலாக்க நேரம் தேவைப்படும் சேவைகள் பின்னர் ஒரு திகதியில் வழங்கப்படும் என்றும் தூதரகம் மேலும் கூறியுள்ளது. தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு பணிகளுக்காக 1,47,00,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கின்றனர். அவர்கள் வாக்களிப்பதற்காக தமிழக மாநிலம் முழுவதும் 75,064 வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்களிப்பு நிலையங்களாக அடையாளங்கள் காணப்பட்டுள்ள இடங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினரும் தமிழ்நாட்டு சிறப்பு போலீஸ் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்களிப்பு தினமான இன்று மாநிலம் முழுவதும் விசேட அதிரடிப்படை வீரர்கள் 514 வாகனங்களில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஏதாவது ஒரு பகுதியில் பிரச்சினைகள் அல்லது சம்பவிதம் ஏற்பட்டால் உடனடியாக நிலைமையை சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா கேரளா திருச்சூரில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் 40 பேர் பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டிருந்த நிலையிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் பலர் இதில் காயமடைந்த நிலையில் 5 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேற்று 4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ள நிலையில் இதனால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.